ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பான அந்த ரூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும் அப்படின்னு தெரியும். அதை வந்து ஸ்ட்ரைக் டவுனும் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து இதனால் என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது வந்து முன்னாடி மாதிரி போக போகுதா, நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபேவரட் அட்டானி மேரி கெனடியோட நம்ம இந்த வீடியோவில் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு டேரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ராஜேஷ், ஸோ சொல்லுங்க. டேரெக்டாக இப்போ இந்த பிளெயின் டேர்ம்ஸில் இந்த ரூலிங் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இதனால் என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுது மேம்? ஐயோ, நம்ம மக்களுக்கு when they have an US citizen born children இருந்ததுன்னா ஒரு பெரிய அன்சர்டனிட்டியே பிரேக் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம வந்துட்டு இட்ஸ் லைக் எனக்கு as an attorney on the legal side, when I look back and see the decision of the Supreme Court, எனக்கு பெருசா ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்கு. See, நான் முதல்ல இருந்தே இங்க ராஜேஷ், ஐம் நாட் சேயிங் நவ், லைக் எனக்கு நான் முன்னாடில இருந்துமே சொல்லிட்டு இருந்தேன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஃபார் சம்திங் லைக் அ பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப், அதில் தான் நான் இது ரைட் ஆர் ராங்கானு எனக்கு போகவே இல்லை. ஈவன் பிஃபோர் தட் ஹவு கேன் இட் பி டன், அப்படி தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அந்த அஷூரன்ஸ் நான் கொடுக்கும் போதுமே எவ்வளோ ஒரு அன்சர்டனிட்டியாக இருந்தது. ஏற்கனவே H1Bல இருக்காங்க, தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் தேர் நேவிகேட்டிங். சம் ஆஃப் தெம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டர் சில்ட்ரன் வந்து வேற இந்தியன் பார்னாக இருக்கும், ரெண்டாவது குழந்தை சிட்டிசன்ஷிப் US சிட்டிசனாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இனிமே ஐம் ஜஸ்ட் ப்ரெக்னென்ட் அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் என்ன பிளான் பண்ணோம். ஏன்னா சர்டன் ஸ்டேட்ஸ் வந்து தேவர் against it and some of them are up, supporting it இல்லைங்களா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அப்போ எங்களுக்கு வேற ஸ்டேட்ல மூவ் அந்த அளவுக்கு பீப்புள் ஆர் வரிட் அபவுட் அண்ட் வாட் தே ஹாவ் டு டூ இட்ன்ற ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட்னு தான் சொல்லணும். அந்த டிசிஷன் அப்படி ரொம்பவே எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து இமீடியட்டாக ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போவே அந்த நிறைய இதில் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி அது வந்து ஃபுல் எஃபெக்டில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜான்வரி 2025க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க இப்போ இந்த ரூலிங்னால ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா, இல்லை வந்து ஹவு இது வந்து அவங்க இதில் ரிஸ்கில் இருக்காங்களா இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து எஃபெக்டிவாகவே இல்லை, ஆகலை. ஓகேங்களா, இப்போது நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்தது 100K. அப்போது அது வந்து 1 இயருக்கு இருந்தது. அது ரைட்டா ராங்கா இன்னும் நமக்கு வந்து டிசிஷனே வரலை. தட் மீன்ஸ் தட் இஸ் எஃபெக்டிவ். நம்ம 100K பண்ணாமல் உங்களால் H1B அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு பண்ண முடியல. அதே சமயம் இந்த வந்து இப்போ பர்த் சிட்டிசன்ஷிப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நெவர் எஃபெக்டிவ். அதனால நீங்கள் வந்து ஒருவேளை இப்போ இனிமே வரவங்களுக்கா இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கே இடம் இல்லை. பிகாஸ் தெர் வாஸ் அன் ஆர்டர் தட் வாஸ் நெவர் பீன் எஃபெக்டிவ். அதனால நீங்கள் ரொம்ப போட்டு இந்த டேர்மில் எனக்கு குழந்தை இருந்தது அப்போது அதுக்கு டிசிஷன் இது அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன் செகண்ட் தாட்டே வேண்டாம். எனி சில்ட்ரன் தட் ஹஸ் பீன் பார்ன், அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி how it could have happened is only through an constitutional amendment. It's not through an executive order. முன்னாடியிலேருந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மட்டும்தான் நான் சொல்லிட்டேன். ஐம் நாட் ஈவன் கோயிங் இன் டு அ பிளேஸ் வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங்ன்ற இடத்துக்கே போகலை. இது வந்து லீகலி இட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கும் அதை தான் நம்ம அஷ்யூர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியே சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? கரெக்ட் சார், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ அகெயின் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இதனால் ஏதாவது வீசா இஸ் தேர் எனி ஸ்பெஷல் க்ரைட்டீரியா இந்த ரூலிங்கில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்லி கான், ஸோ யூ கேன் ஜஸ்ட் திங்க் தட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஆமாங்க. இன்னைக்கு நீங்க வந்து இப்போ யுஎஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு லேமேன் டேர்ம்ஸ்ல பேசணும்னா, நீங்க யுஎஸ்ல பொறந்த குழந்தைங்க இன் சம் ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ் வந்து ஈவன் நான் இமிக்ரெண்ட் எனி டெம்பரரி வீசால இருக்கிற குழந்தைங்க வந்து அப்பா இட் டசன்ட் மேட்டர் அப்பா அம்மா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஏன்னா இன் தட் கேஸ் அன்டாக்குமெண்டட் சில்ட்ரன் ஆர் டு பி என்ன அவங்களோடது இதெல்லாமே கொஸ்டினபிளா இருந்தது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர், அந்த யுஎஸ் மண்ணில் பிறந்த குழந்தைங்க எல்லாமே யுஎஸ் சிட்டிசன். அதுதான் இவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. இட் ரீஅஃபர்ம்ஸ் வாட் ஹஸ் பீன் ஆல்ரெடி ப்ராக்டிஸ்ட், அவ்வளோதான். ஓகே,
தேங்க்யூ ஸோ மச் மேரி, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. அதுவும் இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு தெரியும் யூ ஆர் வெரி பிஸி, ஆனால் இருந்தாலும் வந்து ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பண்ண ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.